நான் உங்க நாகராஜ். தன் கிட்ட பிரச்சனைன்னு வரவங்களுக்கு ஒரு பூசாரி தேங்காயை உடைச்சு அதுல வர மாற்றங்களை பார்த்து பலன்களையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பூசணியில விளக்கு ஏத்தி அதை வெட்டி துர்சக்தி பாதிப்புகளை சரி செய்யறாரு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகளை கண்டுபிடிக்க ஒரு புது டெக்னிக். அம்மன் சிலைக்கு முன் தேங்காய் உடைத்து உடைந்த பாகங்களை வைத்து நடக்கப் போவதை சொல்லும் கோயில் பூசாரி. அம்மாளுடைய அருள் பிரகாசமா இருக்கு, நல்ல வளர்ச்சி வர வேண்டிய நிலை இருக்கு. மூன்றாவது கண் நாகராஜுக்கு கிடைத்த மிரட்டல் அனுபவம். நான் இப்போ திம்மநாயக்கன்பட்டி சாலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கதான் வேப்பிலை குட்டைங்கிற கிராமம் இருக்கு. நான் இப்போ ஓம் சக்தி முருகன் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். பரந்த நிலப்பரப்புல தான் இந்த கோயிலை கட்டி இருக்காங்க. நான் முருகன் பூசாரியை சந்திச்சேன். இந்த கோயிலோட அமைப்பை வியந்து பார்த்தபடி இருந்த என்ன கையோட கோயில் சிலைகளை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போனாரு முருகன் பூசாரி. முதல்ல முருகர் சிலை இருக்கிற இடத்துக்கு போனோம். சும்மா சொல்லக்கூடாது, விண்ணை முட்டும் உயரம். அந்த சிலைக்கு ஒரு முக்கிய காரணமும் சொன்னாரு பூசாரி. அதாவது இங்க சுத்து வட்டாரத்துல உள்ள மக்கள் இந்த முருகனை மனமுருகி வேண்டுனா அது முருகனோட பார்வைக்கு தெரியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் முருகனோட சிலைய இவ்வளவு உயரமா கட்டி இருக்கிறதா சொல்றாரு முருகன் பூசாரி. இந்த 48 அடி முருகன் சிலையில உள்ள கைகள்ல ஒரு சித்தர் தவ கோலத்துல இருக்கிறத போல அமைக்கப்பட்டிருந்தது. அது ஏன்னு புரியல. முருகர் பீடத்துக்கு கீழ் பக்கத்துல 6 பிரகாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அறுபடை வீடுகள்ல உள்ள முருகன் சிலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரகாரமா கீழே வைக்கப்பட்டிருந்தது. இப்ப அங்க இருந்த இன்னொரு பிரதான தெய்வமான பிரத்யங்கரா அம்மன் சிலைய பார்த்தேன். இதுவும் 48 அடியில் அமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மிரட்டலான தோற்றத்துல இருந்தது. இந்த மாதிரி பல ஆச்சரியங்களை இங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த கோயிலுக்குள்ள இத்தனை சிலைகள் வியப்புற்ற வகையில இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறதா பூசாரி எனக்கு சொன்னாரு. அதாவது இந்த சிலைகளோட அமைப்பு எல்லாமே இவருக்கு காட்சிகளா முன்கூட்டியே கனவுல காட்டப்பட்டிருக்கு. கனவுல வந்த இந்த காட்சிகள் மூலமா தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையையும் செய்யும்படி ஒரு சக்தி இவரை இயக்கி இருக்கு. அதை வச்சுதான் பிரம்மாண்டமான இந்த சிலைகளையும் கோயிலையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு பூசாரி முருகன். கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு நீண்ட காலமா என்னுடைய கனவுல தோண ஆரம்பிச்சிடும். எந்தெந்த சிலை எப்படி எப்படி என்னென்ன கலர் வரணும், எந்த உருவம் வரணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள எல்லாம் ஒரு கும்பாபிஷேகம் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் சபதியாரை கூப்பிட்டு சொல்லுவேன். இந்த கோயில்ல ஒவ்வொரு அமாவாசைக்கும் வேள்வி நடத்துறாங்க. அந்த வேள்வியில ஒரு அமானுஷ்யம் நடக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. துர்சக்திகளை விளக்கும் அந்த பூஜை பக்தர்களோட பிரச்சனைக்கு தீர்வா செய்யப்படுறதா சொல்லி இருந்தாங்க. இதை கேள்விப்படும் போதே அது என்ன பூஜையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் எனக்குள்ள வந்தது. இன்னைக்கு சாயந்தரம் அதுக்கான விடை கிடைக்கும்னு முருகன் எனக்கு தகவல் சொன்னாரு. கோழி காணிக்கை, ஆடு பலின்னு ஒரே அசைவமா பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு கொஞ்சம் மாற்றம் வேணும் இல்லையா? அந்த மாற்றம் நமக்கு மட்டுமில்ல, உக்கரமான தெய்வங்களுக்கும் தேவைப்படுது. அசைவம் மட்டுமே கொடுக்கிறது போர் அடிக்கிறதுனாலயோ என்னமோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சைவ காணிக்கைய சாமிக்கு கொடுக்க போறாரு முருகன் பூசாரி. மஞ்சளால பல வட்டங்கள் ஒண்ணு மேல ஒன்னா போடப்பட்டிருந்தது. அதுக்கு வெளியில வேப்பிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த வட்டத்தோட நடுவுல ஒரு பெரிய பூசணிக்காய், அதுக்கு மேல ஒரு தேங்காய், அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழம், அதுக்கு மேல ஒரு கற்பூரம் எல்லாம் இருந்தது. ஏதோ உரி அடிக்கிற திருவிழாவில் ஆட்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிக்கிற மாதிரியான செட்டப்ல இந்த பொருட்கள் அடுக்கப்பட்டிருந்தது. அந்த எரிஞ்சுகிட்டு இருந்த தீபத்தோட இப்ப பலி கொடுக்க அறிவாளோட தயாரானாரு பூசாரி முருகன். ஓங்கி ஒரே போடா போட்டாரு. சரியா 2 துண்டுகளா அவை ஒரு சேர பிரிஞ்சது. பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு ஷார்ப்பா வெட்டினாரு முருகன் பூசாரி.
இப்படி சரிசமமா ரெண்டா பிரியும் போது சுத்தி இருக்கிற கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு துர்சக்தி பாதிப்பு இருந்தா அது தானா விலகிடுங்கிறது இங்க உள்ள ஒரு நம்பிக்கை. இதே போல இங்க தேங்காய் உடைச்சு அது உடைஞ்சிருக்கிறத வச்சு வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வுகள் சொல்றது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு தேங்காய் உடைச்சு கணக்கு பார்க்கறதுன்னு இங்க குறிப்பிடுறாங்க. மனிதர்களுக்கு கைரேகை மூலமா பலன் சொல்றத போல இங்க நமக்காக உடைக்கப்பட்ட தேங்காய் மூலமா இவர் பலன்களையும் தீர்வுகளையும் சொல்றாரு. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு இங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. முருகன் பூசாரிக்கு இந்த ஊர் தான் பூர்வீகம். 3 தலைமுறையா இதே ஊர்ல இந்த வழிபாடு செய்துகிட்டு வராரு முருகன். இவரோட குல தெய்வம் பெரியகாண்டி அம்மன். இந்த தெய்வம் தான் இங்க பிரதானமா இருக்கு. இங்க சன்னதி அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் சன்னாசி வரதன் மலை அமைஞ்சிருக்கு. அந்த மலையில ஒரு நிர்வாண சாமியார் வாழ்ந்திருக்காரு. அவரோட பேரு வரதராஜ பெருமாள். அங்கேயே வாழ்ந்து சமாதி ஆயிருக்காரு. இந்த மலைக்கு போன சமயத்துல அந்த சாமியை சந்திச்சிருக்காரு முருகன். அவர் சொன்னபடி தொடர்ந்து இந்த மலையை சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் இவர் ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு போக உதவி இருக்கு. இங்க ஒரு மலை இருக்கு, சன்னாச்சி வரதன் மலைன்னு இருக்கு. அங்க ஒரு நிர்வாண சாமியார் இருந்திருக்காரு. நிர்வாண சாமியார் இருந்து சமாதி ஆயிட்டார். அவர் பெயர் வந்து வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு குருவா அவர் தான் முதல்ல தெரிஞ்சிருக்காரு. எனக்கு முதல் குரு அவர் சன்னாச்சி வரதராஜ பெருமாள்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முறை இவரு சமயபுரம் கோயிலுக்கு போகும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அந்த சமயபுரம் கோயில்ல ஒரு அருளாடி விகார கோலத்துல இருந்திருக்காரு. அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப முருகன் பூசாரிய பார்த்ததும் அந்த அருளாடி திடீர்னு இவரை பார்த்து உக்கரமாயிருக்காரு. நீ போ, நான் உன் பின்னாலேயே வருவேன்னு ஒரு சூட்சம வாக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கோயில கிடைச்ச ஒரு தேங்காயை வச்சு 48 நாட்கள் ஒரு உருவம் போல மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணியிருக்காரு. அந்த தேங்காய் மூலமா தனக்கு கிடைத்த ஒரு அமானுஷ சக்தி தான் இங்க பிரச்சனையோட வரும் மக்களுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மனே இப்படி தேங்காய் மூலமா இங்க அருள்வாக்கு சொல்றதா முருகன் எனக்கு சொல்றது ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கு. தேங்காவை உடைச்சு அந்த தேங்காய் உடைஞ்சதுல எப்படி இருக்குன்றத பார்த்து அவங்க வாழ்க்கையை நீங்க சொல்றீங்க. தேங்காய் உடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு இயற்கையான ஒரு செயல். அது எந்த சமயம் எப்படி உடையுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு 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 செயல் செஞ்சால் அதுக்கு பின்னாடி ஒரு வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்காய் உடைச்சா அது என்ன மாதிரி உடையுதுன்றது ஒரு வினை. அது வர்றவங்க வாழ்க்கையோட அவங்களோட எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடியுது? இப்போ ஒவ்வொரு தேங்காயும் நான் அம்மாட்ட காமிப்பேன். இப்போ எனக்கு எந்த மாந்திரிகமும் தெரியாது, எந்த மாந்திரிகத்தையும் நான் கற்றுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய நோயால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவங்கக்கிட்ட தேங்காய் அம்மாட்ட காமிப்பேன். அம்மா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு வாங்கி உடைப்பேன். அந்த தேங்காயில் அதுக்கு கணக்கு இருக்குது. இப்போ இந்த வாகம் உடைஞ்சதுன்னா இத்தனை மனைவியோடு வாழ்வாங்க, இப்போ இத்தனை பிள்ளையோடு இருப்பாங்க, இத்தனாவது இடம் குடி மாறுவாங்க, இவங்களா கெடுதலுக்கு இறங்கியிருக்காங்க, இல்லை இவங்களுக்கு அடுத்தவங்க கெடுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த காயிலேயே அந்த அம்மா எனக்கு அந்த நினைவு அந்த இடத்துக்கு கொண்டாந்துருவாங்க. வண்டி வேகமாக போக வேண்டாம்னு சொல்லுங்கள், புது முயற்சி வேண்டாம், உஷாராக இருக்கணும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலம் மாவட்டம் திம்மநாயக்கன்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வேப்பிலை குட்டைங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு கோயில் பூசாரி அம்மனுக்கு தேங்காய் உடைஞ்ச தேங்காயோட பாகங்களை பார்த்து நம்மோட பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு தீர்வுகளை சொல்றாரு. வித்தியாசமான அந்த ப்ரிடிக்ஷனை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். முருகன் தன்னோட பூஜைகளை தொடங்கினாரு. சாதாரணமா இருந்தவரு திடீர்னு உடுக்கை சத்தத்தோட ராகம் எடுத்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடிக்கிட்டே ஒவ்வொரு சாமிக்கும் பூஜை செய்ய தொடங்கினாரு. இவரோட குல தெய்வமான பெரியகாண்டி அம்மன் சிலை கிட்ட போனதும் உக்கரமா பாடினபடியே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயத்துல அவரோட சேர்ந்து வாக்கு கேட்க வந்த சில பெண்களும் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே பயங்கர கூச்சல் நிரம்பின இடமா மாறிடுச்சு.
அந்த அமளி முடிஞ்சதும் அடுத்து சீனிவாச பெருமாள் சிலைக்கு போனாரு முருகன் பூசாரி. தொடர்ந்து மத்த எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி நடந்தது. ஆரத்தி முடிஞ்சதும் ஓம் சக்தி பீடத்துக்கு முன்னால ஒரு சின்ன யாகம் ஏற்பாடு செஞ்சாரு. அந்த யாகத்தோட முடிவுல ஆணி செருப்புல ஏறி கையில ஒரு செங்கோலோட நடமாட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அருள் விளையாட்டு முடிஞ்சது. தேங்காயை உடைச்சு என்ன பிரச்சனைன்னு இவர் கண்டுபிடிப்பாரு. ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்கிற பேய கூட அதன் மூலமா கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி ஒருத்தரை நான் இங்க சந்திச்சேன். இவங்க சித்ரா சேர்ந்த மங்களத்துல இருந்து வராங்க. போன வருஷம் ஒரு துர்சக்தி பிரச்சனையோட இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயம் இவங்களுக்கு பேய் பிடிச்சு திடீர்னு இவங்களோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு கை கால்கள்ல கடும் வலி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்பு முழுவதும் கடுமையான எரிச்சல் ஏற்பட்டிருக்கு. இப்படி இவங்க உடம்புல பல சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் ஒருத்தர் மூலமா ஓம் சக்தி முருகன் கோயிலை பத்தி தெரிய வந்து இங்க வந்திருக்காங்க. முதல் தடவை இங்க வந்ததுமே இவங்களுக்கு தேங்காய் உடைச்சு கணக்கு பார்த்திருக்காரு முருகன் பூசாரி. தீ குளிச்சு இறந்து போன ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மா இவங்க உடம்புல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு பூசாரி முருகன். பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சதுனால யாருமே நம்பல. பேயெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு இல்லை. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத போச்சு. அதுக்கப்புறம் வேற இடத்துல போய் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. பேய் பிடிச்சிருந்தது எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? எப்படி தெரியும்னா உடம்பெல்லாம் எரிச்சல், கை கால்லாம் ஒரே வலிங்க, அப்படியே மூஞ்செல்லாம் ரொம்ப கருத்து போச்சு. ஒரு வித்தியாசமாகவே மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் இங்கே வந்ததும் தேங்காய் உடைச்சி சாமிகிட்ட கொடுத்தோம். சாமி பார்த்துட்டு தேங்காயே பார்க்கலீங்க, உடனே முகத்தை பார்த்து உனக்கு காற்று சோட்டை இருக்குதுமா, அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்பவே பயந்து போன இவங்களுக்கு சில பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்திருக்காரு. உக்கரமா பம்பை உடுக்கை அடிச்சும் பாட்டு பாடியும் அந்த பெண்ணோட உடம்புல உள்ள பேய விரட்டும் முயற்சியில இறங்கி இருக்காரு. உள்ள இருக்கிறது தீப்பிடிச்ச பெண்ணோட ஆவியா இருக்கிறதுனால இவங்களுக்கு உடம்புல எரிச்சல் அடிக்கடி வர உண்மைய முருகன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமே பேய் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பம்பை அடிச்சோன்னே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து நெருப்புல செத்த பொண்ணு வந்து பிடிச்சிச்சு. இப்போ உங்க மேல இருந்தது வந்து நெருப்புல இறந்த பொண்ணு எங்க இறந்தது எப்படின்றதெல்லாம் சொல்லுச்சா? எங்க ஊர்ல தான். ஓ, அதனாலதான் உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல். அந்த நெருப்புல எரிஞ்சு போனனால தான். ஆமா. இவங்களோட தலைமுடியை எடுத்து மரத்துல ஒரு ஆணியால் அடிச்சு அந்த ஆவியை விரட்டி விட்டிருக்காரு முருகன் பூசாரி. அதுக்கு அடுத்துதான் இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. பேய் விரட்டின பிறகு இவங்க தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. கடுமையான விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனோட பலனா இவங்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி இப்ப கிடைச்சிருக்கு. இவங்க உடம்புக்குள்ள இப்ப அம்மன் சக்தி வந்து இறங்கி இருக்கு. இவங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது இவங்களுக்கு இப்ப கனவுல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து எனக்கு அம்மா ஒரு கஷ்டம், எங்க வீட்டுல குடும்பத்துல யாருக்காவது எந்த ஒரு சின்னது ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு முன்கூட்டியே கனவுல கரெக்டா காமிக்கும். என்ன மாதிரி காட்டுவாங்க? நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த ஒரு சூழ்நிலையை முன்கூட்டியே தெரியப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் வரும், இந்த மாதிரி எல்லாம். இப்ப தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போச்சு இல்லைங்களா, அது வந்து முன்கூட்டியே அவனுக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னு காமிச்சிட்டாங்க. தன்னோட பிரச்சனையை சரி பண்ண வந்தவங்களுக்கு மற்றவங்களோட பிரச்சனையை கண்டுபிடிக்கிற ஒரு பவர் கிடைச்சிருக்கு. இந்த பவர் தனக்கு கிடைச்சதுக்கெல்லாம் இந்த ஓம் சக்தி முருகன் கோயில் தான் காரணம்னு சொல்றாங்க சித்ரா. இவர் சேட்டு பக்கத்து கிராமத்துல இருந்து வராரு. இவரோட குழந்தைக்கு உடல் நிலையில தீர்க்க முடியாத பாதிப்பு இருந்திருக்கு. டாக்டர்ஸ் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண வசதி இல்லாம இங்க வந்திருக்காரு சேட்டு. இங்க உடஞ்ச தேங்காயை பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ண வேண்டாம், தானே சரி பண்ணிடுறதா அம்மன் சொன்னதா சொல்லியிருக்காரு முருகன் பூசாரி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. என்னுடைய குழந்தைக்கு வந்து 5 வருஷமா உடம்பு சரியில்லை. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாம் போனோம், கேன்சல்னு சொன்னாங்க. சரி, சின்ன வயசுலேயே எப்படி இந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தோம். அதுபடி வேற ஒரு மூலியமாக தகவல் தெரிஞ்சு அந்த மாதிரி வேப்பிலைக்கூட்டில் ஓம் சக்தி அம்மா நல்லா அருள்வாக்கு சொல்லலாம்னு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு வந்தோடனே இங்கே வந்து தேங்காய் உடச்சி வாக்கு கேட்டோம். தேங்காய் உடைச்சா? தேங்காய் உடச்சி வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்டு அப்புறம் அம்மா கிட்ட போய் கேளுங்க எதுக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லி பூவா கொடுத்தது. அது நம்பிக்கையில் வந்து அப்படியே இருந்தோம். அப்புறம் சாமிகிட்ட சொன்னோன்னே இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா வாக்கு கொடுத்துருக்குது, ஆப்ரேஷன் தேவையில்ல சாமி சொன்னார்.
சொன்னதுனால அதுக்கு பின்னாடி அவர் மந்திரிச்சு மிளகொட்டை மாதிரி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டோம், நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் போய் ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்த்தோம், அது தானே நல்லா ஆயிடுச்சு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி தான் இப்படி வந்து கேட்ட முன்னாடி தான் ஒரு நல்ல தீர்வு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ வாக்கு சொல்ற நேரம் வந்தது. நான் எதிர்பார்த்து வந்த தருணம் இதுதான். அதனால என்ன நடக்க போகுதுன்னு உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். கையில தேங்காய்களை வச்சுக்கிட்டு வரிசையில ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப முருகன் அவங்களோட கையில இருக்கிற தேங்காய வாங்கினாரு. அங்க உள்ள ஒரு சிறப்பு மேடையில ஒவ்வொரு தேங்காயையும் உடைச்சாரு. அத அவங்க கிட்டயே கொடுத்தாரு பூசாரி. நானும் கூட ஒரு தேங்காயை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து உடைச்சு வாங்கிக்கிட்டேன். முதல் வரிசையா எல்லாருக்கும் அம்மன் முன்னாடி தேங்காயை உடைச்சு நம்ம கையிலேயே கொடுத்துடுறாரு. அடுத்து அம்மன் பீடத்துக்கு பக்கத்துல இருந்த நாற்காலியில ஜம்முன்னு ஒரு மடாதிபதியை போல உட்கார்ந்துகிட்டாரு. இப்ப எல்லாரும் அவர்கிட்ட உடைச்ச தேங்காய்களோட அருள்வாக்கு கேட்க தயாரா நின்னுகிட்டு இருந்தாங்க. பக்தர்கள் கொண்டு வரும் தேங்காய்களையும் சிதறின துண்டுகளையும் வச்சு இவர் வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சொல்றாரு. அந்த தேங்காய் பாகங்களை பார்த்ததுமே சில இன்ஸ்டன்டான தீர்வுகளையும் உடனே சொல்றாரு. நல்லது, கெட்டது, தோஷம், பரிகாரம், தீர்வு, இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. போக்குவரத்துல கவனமா போக சொல்லுங்க. சோத்து கை வாட்டத்துல ஏதாவது அடிபடும், விபத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். தூரத்து பயணம் வேண்டாம், தனிமையா பயணம் போறது வேண்டாம். கைரேகை பார்த்துட்டு ஒவ்வொரு பலனா சொல்றது போல இவர் உடைந்த தேங்காயை திருப்பி திருப்பி பார்த்தபடி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல கேட்கிறவங்க அதிர்ச்சியோட இவரை பாக்குறாங்க. வண்டி வேகமா போக வேண்டாம்னு சொல்லுங்க. புது முயற்சி வேண்டாம். கொடுப்பது வாங்குவதில்ல கவனம் தேவை. இதுல விரைய ஸ்தானம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உஷாரா இருக்கணும். சுப விரைய செலவு பண்ணலாம். சுப விரைய செலவு பண்ணுங்க. நல்லது கை கூட வேண்டிய அம்சம் இருக்கு. தன ரேகை இருக்கு. அம்மாளுடைய அருளும் நிறைஞ்சி இருக்கு. இடது கை வாட்டமா பாம்பு அடிச்சிங்களா, பக்கமா அப்படி பாம்பின் மேல் அடிக்காதீங்க. நாகம்மாவுக்கு ஒரு விளக்கு போட்டு கும்பிடுங்க. எப்படி நடக்கிறதையெல்லாம் இவர் தேங்காயை பார்த்தே சொல்றாருன்னு எல்லாரோட முகத்திலையும் ஒரு பிரமிப்பு வரத நான் கவனிச்சேன். பாருங்க, வரிசையில வரவங்களுக்கு இவர் உடஞ்ச தேங்காயை வச்சு பலன் சொல்றது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இன்னொரு 2 ஊர்ல சொத்து இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு. மொத்தமா உங்க பொண்ணுடைய நேரத்துக்கு எங்க அப்பா அம்மா 3 இடத்துல சொத்து வச்சு வாழ்றாங்க அப்படின்னு சொல்ற அமைப்பு வரும். அந்த தேங்காயோட பாகங்களை வச்சு எப்படி வாக்கு சொல்ல முடியுதுன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்பவே அமானுஷ்யமானது. தேங்காயை உடைச்ச உடனேயே அதை இவரு அம்மன் கிட்ட காட்டுவாராம். தனக்கு அந்த தேங்காய் வடிவத்துல அம்மன் வந்து செய்தியை உணர்த்துவதா இவர் குறிப்பிடுறாரு. மேலும் அந்த தேங்காயை புரட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற நுட்பமான கோடுகளையும் கிடைக்கிற சில வடிவங்களையும் வச்சு சம்பந்தப்பட்ட நபரோட பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் கண்டுபிடிச்சு இவர் சொல்றாரு. எனக்கு அந்த தேங்காயை உடைச்சு பார்க்கறோம் இல்லைங்களா, அந்த காயை அம்மா கிட்ட காமிக்கும் போது அம்மா அவங்களோட தலையெழுத்துனான்னு அதை காமிச்சு கொடுத்துருவா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடையும். டாக்டர் என்ன சொல்றாரு, இது முடியாத நிலைமை, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பாண்டியில இருந்து நான் போன் பண்ண இவருக்கு. இவர் உடனே இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற திம்மநாயக்கன்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வேப்பிலை குட்டைங்கிற கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற முருகன் பூசாரி அம்மனுக்கு தேங்காய் உடைக்கிறாரு. உடைஞ்ச அந்த தேங்காயில கைரேகை போல தெரியும் சில மாற்றங்களை வச்சு நம்மோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு தீர்வுகளை சொல்றாரு. இன்னைக்கு நானும் இங்க அம்மனுக்கு தேங்காய் உடைச்சு எனக்கு நடக்க போறதையெல்லாம் இவர் கரெக்டா சொல்றாரான்னு செக் பண்ண போறேன். அதுக்காகத்தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் கணேசன். இவரோட சின்ன மருமகளுக்கு நடந்த எமோஷனல் மேட்டரை என்கிட்ட சொன்னாரு. இவரோட சின்ன மருமகளை பிரசவ வலி வந்ததும் டாக்டர் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டர் 2 உயிர்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு யாராவது ஒருத்தரை காப்பாற்றலாம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
அந்த சமயத்துல எதேச்சியா முருகன் கிட்ட கணேசன் போன்ல இந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. அந்த தகவலை கேட்ட முருகன் தன்னோட வீட்டுல அந்த கர்ப்பிணிக்காக தேங்காயை உடைச்சு பார்த்திருக்காரு. அப்ப கிடைச்ச அம்மனோட உறுதிமொழியை வச்சு மறுபடியும் கணேசனுக்கு போன் பண்ணி ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு அம்மன் 1 மணி நேரத்துல 2 உயிர்களையும் காப்பாத்தி கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு உணர்வுல அவங்களும் ஆபரேஷன் பண்ணாம முருகன் சொன்னது போல 1 மணி நேரத்துல தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சுகப்பிரசவம் நடந்திருக்கு. இப்படி 2 உயிர்களையும் காப்பாத்தின அம்மனுக்கு அந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்திருக்காரு கணேசன். சின்ன மரிமாவை முழுவாம இருந்தது 7 மாசம். அந்த நேரத்துல கூட்டிட்டு போய் பாண்டியில சேர்த்தோம். டாக்டர் என்ன சொல்றாரு, இது முடியாத நிலைமை, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. எழுதி வாங்கிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே கைவிட்டு வாங்கி, இந்த தாய் உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டாரு. அப்ப இந்த சாமியாரனுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. பாண்டியில இருந்து நான் போன் பண்ண இவருக்கு, ஐயா இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்னங்க செய்யலாம் சாமி, நீங்க பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்னாரு. இவர் உடனே இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துல ஆண் குழந்தை சுயபிரசவமாவே ஆயிடுச்சு. அடுத்து இப்போ என்னோட டர்ன். எனக்காக உடஞ்ச தேங்காயோட மனசுக்குள்ள கொஞ்சம் படபடப்போட அவர் முன்னாடி போய் நின்ன. ஷாக்கிங்கான பல விஷயங்களை வரிசையா சொல்ல தொடங்கினாரு முருகன் பூசாரி. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்லதுக்குன்னு சொல்லி யாராவது ஜோதிடரோ இல்ல ஏதாவது கோயில் பூசாரிகளோ இப்படி யாராவது ஒரு தாயத்து கட்டி கொடுத்து வாங்கணும்னு சொல்லணும். இதுல அந்த அமைப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாமியார் கிட்ட தாயத்து வாங்கினது. எங்க வீட்டுக்கு தென்பகுதியில ஒரு கோயில் இருக்கிறது. இப்படி எனக்கு நடந்த சில உண்மைகளை அடுக்கிக்கிட்டே போனாரு. எனக்கு இதையெல்லாம் கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம தொழில கவனமா இருக்கணும்னு, என் முன்னோர்களை விட ஒரு படி வளர்ச்சி எனக்கு அதிகமா இருக்கும்னு, அதெல்லாம் இன்னும் 6 மாசத்துல நடக்கும்னு இவர் சொன்னது கேட்டதுமே நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். முன்னோர்களை விட ஒருபடி நல்லா வளர்ச்சி வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு அமைப்பு இருக்கு. ஒரு 5 மாத காலம் போகணும், போயிட்டா நல்ல பலன் கிடைக்கும். தேங்காய்களை கோயிலுக்கு எடுத்துட்டு போறதையும் சமையலுக்கு பயன்படுத்துறதையும் மட்டுமே பாக்குற எனக்கு இங்க நடக்கிற காட்சி வினோதமா தெரிஞ்சது. தேங்காயை வச்சும் கூட இப்படி அடுத்தவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியுமாங்கிற பிரமிப்போட அங்கிருந்து நான் திரும்பி வந்தேன். இன்னும் பல அதிரடி அமானுஷ்ய விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு இயற்கை சீற்றம். சேவன பிரச்சனை உடனே தீரணுமா? உடனே தீரணும் சாமி. எத்தனை ஆண்டா இருக்குது? 20 வருஷமா இருக்கு சாமி. ஒரு ஆளா பேசுறேன். 18ஆம் படி கருப்புவின் மிரட்டல் அறிவிப்பு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.